Yo, what's up guys, welcome back to another interesting video. So guys, இன்னைக்கு நாம எந்த வண்டியோட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா the all new Royal Enfield Himalayan 2022 BS6 மாடலோட தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோ ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது போன ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கும் என்னென்ன அப்கிரேடேஷன் இருக்குது BS4 இருந்து BS6 மாற்றினதுக்கு, அது இல்லாமல் 2021 2022 என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த இதில் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ப்ரைஸ் ஜாஸ்தி இந்த பைக்கு. அண்ட் ஆல்சோ இதோட வைசர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வைசர் பார்த்தீங்களா ரொம்பவே ஹையாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. அது எப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஹெல்மெட் மேலே அடிக்கும் அந்த விண்டு. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வைசர் பெருசாக கொடுத்ததுனால உங்களுக்கு ஃபேஸில் வந்து விண்டே அடிக்காது. லைக் விண்ட் வந்து இப்படி அடித்து இப்படி மேலே தான் போகும் தவிர வந்து உங்கள் ஃபேஸில் அடிக்காது. ஸோ இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட வேலையை செம்மையாக காட்டுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் சூப்பர் நேவிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டியரில் இருக்கும். இதை வந்து ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ஸ் வந்து அதே இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ஸ் தான். லைக் இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கிராப் எப்படி சொல்கிறது, லக்கேஜ் கேரி பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து இது ஷார்டன் பண்ணி சின்னதாக பண்ணி ஒரு லக்கேஜை வந்து ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பிகாஸ் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கால் இடிக்கும்ல, அதனால் அதை கன்சிடர் பண்ணி இதை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரேக்கு, இது வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்துடுது. அண்ட் ஆல்சோ இதோட கிராப் ரெயில்ஸும் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு சாரி கார்டு ஸ்டாக்கில் வருது. அண்ட் ஆல்சோ இதோட லைக் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன ஹிமாலயனை விட இதோட ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரொம்பவே கம்மியாக மீன்ஸ் அதை பார்க்கும் போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ராயல் என்ஃபீல்டில் கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் லைக் ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, லைக் மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ராயல் ஹிமாலயன் எடுக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து ரகடாக இருக்கும் நீங்கள் த்ராட்டில் பண்ணும்போது. ஆனால் இந்த வண்டியை நீங்கள் வந்து எடுத்து க்ரூஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது பழைய ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயனில் வந்து ரொம்பவே ஒரு ரகடாக ஃபீல் ஆகும். ஆனால் இந்த ஹிமாலயனில் வந்து உங்களுக்கு லைக் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. வண்டி உட்காந்து ஓட்டும் போதே அப்படியே நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணலாம் இதோட சாஃப்ட்னஸை. இதோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6 சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் வண்டியோட ஸ்டார்க்கு அந்த பவரில் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். இதோட மேக்ஸிமம் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24.3 ஹார்ஸ் பவர் அட் 6500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 35 Nm டார்க் அட் 4000 to 4500 RPMல வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்மையாக இருக்கும் இந்த வண்டியை ஓட்டும் போது. லைக் ஓட்டும் அவ்வளோ நீங்கள் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. லைக் லைட்டாக நீங்கள் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு பழைய அந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட வைப்ரேஷன்லாம் வந்து நீங்கள் இதில் ஃபீல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற வைப்ரேஷன் தான் இதில் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதோட டாப் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரில, ஆனால் 140 வரைக்கும் போகுமா, பட் எனக்கு தெரிஞ்சு நான் 120 வரைக்கும் இதில் போனேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு வாப்ளிங்லாம் இல்லை, ஷேக்கிங்ஸ் எதுவுமே தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வாப்ளிங் அந்த இது ஃபீல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த கிராப் ரீல்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது ஃபெண்டர் பார்த்தீங்களா, அதோட அட்டாச் ஆகி வருது. எனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் டயருக்கும் அந்த இதுக்கும் ஃபெண்டருக்கும் இருக்கிற இது பாருங்களேன், டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா ரொம்பவே பெருசு. பின்னாடி சேர் அடிக்கும். ஸோ அந்த இஷ்யூ வந்து இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது LED. முன்னாடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைக் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு LED தான் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பைக் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டூரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டூரிங்க்கு போகும்போது இந்த வண்டி வந்து செம்மையாக இருக்கும். இது உட்காந்து ஓட்டம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சீட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கூலாக இருக்குது. உட்காந்தோட எப்படா இதில் உட்காருவோம் அப்படின்னு இருக்குது. ரொம்ப பேக் பெயின்லாம் இதில் வராதுன்னு நான் சொல்லுவேன்.
அண்ட் ஆல்சோ லாங் ட்ரைவுக்கு ரொம்ப 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 செம்மையாக இருக்கும். எனக்கு அந்த வண்டி ஒரு நாளாவது லாங் ரைடு எடுத்துகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு வண்டி ஓட்டும் போது. அது வந்து ஷார்ட் ரைடர்ஸ்க்கு இந்த வண்டி செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஷார்ட் ரைடர்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். எப்போ வந்து உங்கள் டோ வந்து கரெக்டாக கீழே உங்களுக்கு எட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த வண்டி வேணாலும் நீங்கள் ஓட்டலாம். ஸோ ஷார்ட்டு ஹைட்லாம் மேட்டர் இல்லை ப்ரோ, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டிடலாம். பிகாஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 kg. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் இங்கிருந்து கிரவுண்ட்லேருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் வந்து உங்களுக்கு 199 kg. இதில் வந்து நீங்கள் உட்காந்து போகும்போது அந்த வெயிட்டை வந்து நீங்கள் கேர் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் அந்த வெயிட் வந்து உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஓட்டுற அந்த ஃபீல்ட்லேயே வந்து அந்த வெயிட்டை மறந்துடுவீங்க. பட் எப்போ நீங்கள் வந்து டபுள் ஸ்டாண்டு போட ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் தெரியும் வண்டியோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கவே முடியாது. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன் வண்டியோட டபுள் ஸ்டாண்டு போட, பட் என்னால் முடியல. சரியான ட்ரெயின் ஆயிடுச்சு. காலையில் வேலை சாப்பிட்லையா, ஆனால் ரொம்பவே ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் இதிலே போட்டேன். பிகாஸ் சைட் ஸ்டாண்டு போட்டாலே வந்து வண்டி சென்டர் ஸ்டாண்டு போட்ட மாதிரி இருக்குது. இதுவும் ஒன்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன். BS3ல் வந்து ரொம்பவே நெத்த குத்தலாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் வண்டி. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1465 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ரோட்டில் வந்து லைக் நீங்கள் திருப்பிடலாம். ஆனால் வந்து இதுலேயே பாதி இருக்கிற ரோட்டில் வந்து கண்டிப்பாக உங்களால் திருப்ப முடியாது. அண்ட் சீட் பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சாஃப்டான சீட்டு. லைட் உட்காந்து ஓட்டும்போது லைக் சோஃபாவில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த சீட்டு. கொடுத்துருக்கிற ஹிமாலயன் அண்ட் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்டீல் இல்லை, லைக் இதுவும் பிளாஸ்டிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது வந்து இப்போ பிளாஸ்டிக் மாற்றிட்டாங்க. பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பின்னாடி பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கணும். பின்னாடி வந்து உங்களுக்கு 240 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120/90 17 inch வீல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நல்ல வீல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, பார்க்க ரொம்ப அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சில வண்டியெலாம் இருக்கும் முன்னாடி இந்த டாமினர்லாம் பார்த்துருப்பீங்களா, வண்டி வந்து செம்ம மஸ்குலராக இருக்கும். அதோட கீழே வீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும். அதெல்லாம் கேவலமாக இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லைக் இதில் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வீல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் லைக் கரெக்டான ஆவரேஜில் இந்த வீல் கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட சஸ்பென்ஷன் டைப் அப்படின்னு பார்க்கும்போது மோனோஷாக் சஸ்பென்ஷன் வித் லிங்கேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல சஸ்பென்ஷன் தான். வண்டியில் வந்து சேசஸ் டைப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் ஸ்பிளிட் கிராடில் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க வண்டியோட சேசஸ்ஸு. ஸோ அந்த சேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, வெயிட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. பட் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டே தெரியாது. இதில் வந்து மொத்தம் 6 கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, அப்புறம் வந்துட்டு ப்ளூ வித் ஒயிட், அப்புறம் ரெட் வித் பிளாக், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. க்ரீனு, ஸோ அந்த மிலிட்ரி அந்த இது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இது வந்து பர்சனலாக இந்த பிளாக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன அழுக்காச்சுன்னா நல்லா தெரியும், பட் நீங்கள் தொடச்சிட்டே இருந்தீங்கன்னா லைக் சூப்பராக இருக்கும் வண்டி. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்க நிறைய வந்து செட்டப் பண்ணியிருக்கு, நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு நியூட்ரல், டிரான்ஸ்மிஷன், பேட்டரி இண்டிகேட்டர், அப்புறம் வந்து லெஃப்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீடோமீட்டர், இது வந்து டேக்கோமீட்டர். இது வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த மீட்டியாரில் கொடுத்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது டைம் காமிக்கும் அண்ட் ஆல்சோ ட்ரிப்பர் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்பஸ், அப்புறம் வந்து ஃபியூவல் கேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்விட்சபிள் ABS ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இல்லை, லைக் லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், பட் இது வந்து ஓகே தான். இது வந்து எப்படின்னா ரெயின் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஒரு கூலான ஒரு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. உட்காந்து ஓட்டும்போது நல்லா அப்ரைட்டான பொசிஷனில் நீங்கள் உட்காந்து ஓட்டலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ் ஸ்விட்ச், அப்புறம் வந்துட்டு லைட்டு, பீம், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹார்னு. ஆல்சோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இது டெவலப், அதாவது BS4லேருந்து இதில் டெவலப் பண்ணும்போது லைக் BS6ல் வந்து உங்களுக்கு ஹசார்ட் ஸ்விட்சும் வந்துடும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து உங்களுக்கு பவர் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வண்டி ஓட்டும் போது செம்மையாக இருக்கும் ஃபீலு. நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்டாண்டு போட்டே வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து தானாகவே ஆஃப் ஆயிரும். கீரில் இருக்கும்போது தானாகவே ஆஃப் ஆயிரும். அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது.
முன்னாடி வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி வந்து உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிமாலயன் பேட்டர்னே வேறு லெவலில் இருக்குது. அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே கீழே வந்து ராயல் என்ஃபீல்டு அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லைக் அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஜின் செட்டப்பே சூப்பராக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு, அதுவும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சைலன்சர் டைப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ வண்டி ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம்.